ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ என்ன பண்ணால் ஒரு சிக்கன் கிரேவி தான். அது எந்த நார்மல் சிக்கன் இல்லை, இது வந்து முட்டைக்கோழின்ட்டு. ஸோ இதை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நான் ஆல்ரெடி அது சாப்பிட்டு இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நானே ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மசாலா, நான் எல்லா சிக்கனுக்கும் ஒரே மசாலா தான் போடுவேன். ஸோ இதே மசாலா தான் இந்த சிக்கன் குழம்புக்கும் பண்ணி, ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் வாங்கோ. ஸோ நான் சிக்கன் வந்து 1 கேஜி வாங்கிக்கினேன். 1 கேஜி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ நான் குக்கரில் வந்து 100 கிராம் ஆயில் போட்டு அந்த சிக்கன் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் அப்புறமா உப்பு இதெல்லாம் போட்டு 10 விசிலுக்கு வைக்க போகிறேன். இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மஞ்சள், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் அந்த சிக்கனில் போய் மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணிக்கின்னு அதில் போட்டுட்டு, அப்புறமா தண்ணி வந்து ஒரு கிரேவி மாதிரி வேணும்ன்ட்டு நான் தண்ணி இவ்வளோ தான் எடுத்துக்கினேன். ஸோ இது எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா குக்கர் மூடி போட்டு 10 விசிலுக்கு வச்சிடணும். நார்மல் சிக்கன்னா 1 விசில் 2 போதும். ஆனால் இது ஏன்னா உங்களுக்கு தெரியும் முட்டைக்கோழி, யாராருக்கு தெரியும்னு தெரியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளேயே வாங்கும், நம்ம நெக்ஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் இப்போ இதுக்கு நான் 100 ml ஆயில் தான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகிட்டு பிறகு கொஞ்சோண்டு சீரகம், அப்புறமா 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருந்தேன். அந்த வெங்காயம் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து கருவேப்பிலை நான் இவ்வளோ தான் சேர்த்துக்கினேன். உங்களுக்கு எப்படி வேணும் அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க. எங்கள் வீட்டில் இஞ்சி தீர்ந்து போயிட்டுருந்துச்சு, அதனால நான் பூண்டு மாத்திரம் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கின்னு பூண்டு மாத்திரம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சுக்குவேன். ஏன்னா நான் வீட்டில் 1 வாரத்துக்கு முன்னே செஞ்சு வச்சா அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காதுன்ட்டு எனக்கு தோணுது. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கின்னு இப்போ கொஞ்சம் மஞ்சாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து புதினா போட்டுன்னு புதினா அரைச்சிக்கிறோம் மிக்சியில். புதினா கொத்தமல்லி 2 சேர்த்துக்கின்னு மிக்சியில் ருப்பிக்கிறோம். ஸோ இது மிக்சியில் ருப்பிட்டு பிறகு வாங்க நம்ம குக்கர் 10 விசில் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வெந்துக்குது சிக்கன் பார்க்கலாம்.
இப்போ நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம அந்த கடாயில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, இப்போ அதை சேர்த்துக்க போகிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து மிளகாத்தூள் அப்புறமா தனியாத்தூள் இது ரெண்டும் சேர்த்துக்க போகிறேன். நான் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் தான், அது கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்ன்ட்டு நான் சேர்த்துக்கினேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தனியாத்தூள். இப்போ வந்து அந்த மிக்சியில் நான் புதினா கொத்தமல்லி 2 ருபின்னு இல்லையா, அது நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். அப்புறமா இன்னொரு மிக்சியில் வந்து நான் இப்போ 50 கிராம் வந்து இது எடுத்துக்கிறேன். கிராம் கடல அப்புறமா கொஞ்சோண்டு கசகசா, இது ரெண்டும் நான் மிக்சியில் ருப்பிட்டு இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூட வந்து முட்டை வந்துச்சு. அந்த முட்டை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த முட்டையை கூட நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் லாஸ்ட்டில் சிக்கன் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் விடணும். ஏன்னா அந்த மசாலா எல்லா பக்கம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகணுன்ட்டு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுட்டா ஓகே காய்ஸ், 2 நிமிஷம் ஆச்சு. ஸோ சிக்கன் குழம்பு ரொம்ப நல்லா வந்திருக்குது. வாங்க சாப்பிட்றதுக்கு போகலாம். இப்போது நான் இந்த சிக்கன் குழம்புக்கு களி ரைஸ் தான். ஸோ ஃபைனல் இப்படி வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய், see you in the